இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க வாக்கு கேட்க வர போறீங்க. பீகார்ல பேசுற இந்த வார்த்தைய தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஒன்றியத்தில் ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார். யாரு? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் இதைவிட மோசமாக பேசினார். நாடாளுமன்றத்திலே பேசினார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பேசினார். நாம எதிர்த்து குரல் கொடுத்த பிறகுதான் பணிந்து மன்னிப்பு கேட்டார். ஒடிசா மாநிலத்திலையும் தமிழர்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, மறக்க முடியுமா? நம்மை கேவலப்படுத்தி விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வ.உ.சி., பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க. இதனாலதான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை என்று எங்கள் மக்கள் சொல்றாங்க. இன்னும் இருக்கு. கர்நாடகத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சோபா அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறாங்கன்னு பேசி பிரச்சனை ஆன பிறகு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இதெல்லாம் தான் பாஜகவினுடைய உண்மையான குணம். தமிழ் மீது வெறுப்பு ஊறி போய் இருக்கக்கூடிய குணம் அவர்களுக்கு. கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை கூட நிராகரித்திருக்கக்கூடிய அரசு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு அப்படி சொல்றாங்க. இப்ப நடக்கிறது 2026. மக்கள் தொகை இப்ப வெகுவா கூடியிருக்கு. இன்னும் சொன்னா இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி அதை நிறைவேற்றி முடிக்கும் போது 2035ஆம் ஆண்டே ஆகியிருக்கும். அப்போ கோவை மதுரை மக்கள் தொகை இவங்க சொல்ற 20 லட்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கிடையாதுன்னு பாஜக மறுக்குது. ஆளே இல்லாத கடையில் டீ காத்துற மாதிரி ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு பாஜக. ஆக்ராவில் மெட்ரோ விட்டு இருக்கு. ஆக்ரா மக்கள் தொகை எவ்வளவு? 16 லட்சம் தான். ஆனா அங்க மெட்ரோவுக்கு அனுமதிக்கிறாங்க. இதே போலதான் பாட்னா, போபல் ஆகிய நகரங்களே அனுமதி தந்திருக்கிறாங்க. ஆனா கோவைக்கும் மதுரைக்கும் மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? இந்த 2 நகரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தால் தான். தமிழ்நாட்டை பார்த்தா பாஜகவுக்கு எப்படி தெரியுது? பாஜகவுக்கு வாக்களிக்காதது என்ன பாவ செயலா? கோவையை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக துடிக்குது. கோவை மக்களுக்கு இப்படி அநீதி இழைச்சிட்டு எந்த முகத்தோட நீங்க கோவைக்கு வரீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களுக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரும். ஒன்றிய பட்ஜெட் தயாரிக்கிற போது தமிழ்நாட்டை மொத்தமாக மறந்துடுவாங்க.